இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான் சமைக்கலை, நம்ம செரீன் பாப்பா தான் சமைக்க போகிறா. என்ன சமைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கலாம். இப்போ வந்து மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம். ஊர்லேருந்து நாங்கள் கொண்டு வந்த மாங்காய் வச்சு மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் அதுலேயே வந்துட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து 2 ஸ்பூன் வெல்லம், இந்த ஸ்பூனில் வந்து 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதில் வந்துட்டு இந்த ஸ்பூன்லேயே வந்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் எண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ மாங்காய் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோக்கு தேவையான நல்லெண்ணெய். அப்புறம் உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு. இந்த கடுகையும் இந்த வெந்தயத்தையும் நல்லா வறுத்து அரைச்சிட்டு மாங்காய் தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ண கடுகையும் வெந்தயத்தையும் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம தொக்கு செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ தொக்கு செய்யறதுக்கு கடாய் வச்சாச்சு. அது வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு இப்போ தான் பொரிய ஆரம்பிக்குது. கடுகு பொரிஞ்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா நம்ம சேர்க்கறதெல்லாம் கருகிரும். இப்போ வந்து கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நம்ம வந்து எடுத்து வச்ச மல்லித்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாங்காவை நல்லா சேர்த்துருங்க. மாங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மாங்காவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போடு. தொக்குக்கு வந்து அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது. ஊறுகாய்க்கு தான் உப்பு அதிகம் சேர்க்கணும். தொக்குக்கு வந்து கம்மியான உப்பு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி அது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் வதங்கணும்ல. எதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணாங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் கரிஞ்சு போயிடும் இல்லையா, அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாகவே ஸ்டவ்வை அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஊற்றுட்டா? ஊற்று. எவ்வளோ ஊற்று? போதும். தண்ணி ஏன் ஊற்றுறோன்னா கொஞ்சம் வந்து அந்த மாங்காய் வந்து அந்த தண்ணியிலே வெந்துடும், அதனால் தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ அந்த மாங்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாங்காய் நல்லா வெந்தால் தான் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காவை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ எடுத்து இப்படி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து உள்ளே அடி பிடிச்சிரும். இப்போ 2-3 நிமிஷம் தண்ணி ஊற்றி வெந்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஏன் வெல்லம் முன்னாடியே சேர்க்கலன்னா, நம்ம வெல்லம் முன்னாடியே சேர்த்தா வந்துட்டு உள்ளே மாங்காய் வந்து வேகாது. அதனால மாங்காய் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சாச்சு. இந்த சிம்லையே கொஞ்சம் நேரம் இந்த வெள்ளெல்லாம் உருகி மாங்காவும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லத்தை சேர்க்கணும். இப்போ திரும்பி மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு வந்து அந்த நம்ம போட்ட வெள்ளம்லாம் நல்லா உருகிருச்சு. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். ஐயோ, சாப்பிடும்போதுதான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? இப்போது இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கே நல்லா இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு சாப்பிடணும் போலே இருக்காமா. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தொக்கு செஞ்சு முடிச்சாச்சு. அது எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். அம்மா போட்டு தரேன். உண்மையாலுமே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டது அப்படியே நிறைய சாப்பிட்டுட்டே இருக்க தோணுது. ஸ்பூனை தூக்கி போட்டு கையில் எடுத்து சாப்பிட்ணும், அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்குது. பாப்பாவோட கைப்பக்குவம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல. அவ்வளோ அருமையாக இருக்குது தொக்கு. அத்தாட்ட கூட அத்தா சாப்பிட்டு என்னங்கக்கா நல்லா இருக்கேன்.
நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா. சூப்பராக இருக்கா சுமாராக இருக்கா? சூப்பராக இருக்கு. அஸ்மாக்கு உனக்கு கண்டிப்பாக வேணுமா? அஸ்மா எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போ. நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்போ டெய்லி நீ அஸ்மாவே சமைக்க விட்டுருவோமா வீட்டில்? செஞ்சு தான் வேலை பார்ப்பேன். எல்லாருமே வீட்டில் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தம்பியே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். ஏன்னா அவங்க ரெண்டும் ரொம்ப போட்டி போடுவாங்க, சண்டை வரும். அவனேவும் இவன் நல்லா செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெறும் சாப்பாட்லேயே இதை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி எந்த ரைஸ்க்காக இருந்தாலுமே இது சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பா சொன்ன மாதிரியே தொக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். சொல்லு. ஆமாம், என்ன மாதிரியே தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வீடியோ நான் பேசினது என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிரீன்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும்.